என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு உரைத்த வாக்குத்தத்த வசனம் இன்றைக்கு காலை வேளையிலே நம்மை நோக்கி வருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேற்றப்பட போகிறது. ஒருவேளை நீங்கள் வெறுமையிலும் தனிமையிலும் வறட்சியிலும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில், அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்களை பெருமைப்படுத்துகிறதா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை நிச்சயமாய் அது நிறைவேறும், ஒரு பொழுதும் அது தடைபடாது. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படட்டும், அவர்கள் மேன்மையையும் பெருக்கத்தையும் காணட்டும். எல்லா வகையிலும் அவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு நீர் உயர்த்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.